நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மீனோட ருசி வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த மீனோட பேரை கேட்ட உடனே மக்கள் கொஞ்சம் பின்வாங்குவாங்க. மீன் கடைக்கு போய் முள்ளே இல்லாத மீன் வேணும்னு கேட்கிற மக்களுக்கு இந்த மீன் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். வெள்ளை வாவல் மீன் தான் மீன்கள்லயே ருசி அதிகமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த வெள்ளை வாவல் மீனோட ருசிக்கு துளியும் சளைக்காத ஒரு ருசி உள்ள மீன் அப்படின்னா இந்த மீனை சொல்லலாம். இந்த மீனோட பேர் என்ன தெரியுமா? செருப்பு மீன். இது ஒரு வகையான கிலாத்தி மீன். இதை தோல் கிலாத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு பேர் லெதர் ஜாக்கெட் இருக்கு. ஆனா நிறைய மக்களுக்கு செருப்பு மீன் சொன்னாதான் தெரியும். இந்த மீனோட தோலை ஈஸியா கையை வச்சே உரிச்சிடலாம். உரிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிராய்லர் கோழி மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். ஆனா ருசியிலையும் சரி சத்துலையும் சரி பிராய்லர் கோழிக்கும் இந்த மீனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு இந்த மீன்ல அதிகப்படியான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த மீனோட விலை மார்க்கெட்ல அதிகபட்சமாவே 350 ரூபா தான் இருக்கும். ஆனா வெளிநாடுகளுக்கு அதிகப்படியா ஏற்றுமதி ஆகுது. 1 கிலோ சைஸ்ல ஒரு மீனை வாங்கிட்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே அல்வா துண்டு மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு வரும். இந்த மீன்ல குழம்பு வைக்கிறத விட இந்த மீனை பொரிச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கட் பண்ணி எடுத்த மீனை துளியும் தாமதம் இல்லாம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மிளகா பொடியை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெயில பொரிக்க கூடாது. அப்படியே தோசைகள்ல போட்டு இங்கிட்டு ஒரு பிரட்டு அங்கிட்டு ஒரு பிரட்டு அப்படி பிரட்டி எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தேன் மாதிரி இருக்குங்க. சாலை மீன் குழம்புல இந்த பொரிச்ச மீன் துண்டை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்கும். உங்க ஊர்ல இந்த மீனோட பேர் என்னன்றதை கமெண்ட்